Hello friends, welcome to our channel trianglecivilacademy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து cantilever slab ஓட problem. So previous videoல நம்ம வந்து cantilever slab னா என்ன, அதனோட டிசைன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத பார்த்திருந்தோம். பார்க்காதவங்க descriptionல லிங்க் இருக்கு, கண்டிப்பா போய் பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல இன்னைக்கு புதுசா பார்க்கறவங்க கண்டிப்பா subscribe பண்ணுங்க, bell icon-ஐ click பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So cantilever slab, so problem வந்து என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். Design a cantilever slab projecting 2.1 meter from the support using M20 grade concrete and Fe415 steel அப்படின்றது மட்டும்தான் question. ஸோ இப்போ ஒரு cantilever slab வந்து நம்ம டிசைன் பண்ணணும்னா அது எவ்வளோ தூரத்துக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு, அதனோட லென்த் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க 2.1 மீட்டர். தென் Fyயோட வேல்யூ வந்து 415 நியூட்டன் per mm ஸ்கொயர், Fcக்கு வேல்யூ வந்து 20 நியூட்டன் per mm ஸ்கொயர்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்றது ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா டெப்த் ஆஃப் ஸ்லாப். ஸோ டெப்த் ஆஃப் ஸ்லாப் நம்ம எப்பயுமே வந்து எந்த பேஜுக்கு போகணுன்னா IS 456-2000 பேஜ் 37 கிளாஸ் 23.2.1.A இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா depth is equal to span divided by basic value into modification factor அப்படின்றது இருக்கும். உங்களுக்கு இந்த basic value அப்படின்றது cantilever slabக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 7 into modification factor வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கிறது தான். நான் cantilever slabக்கு வந்து 1.25 அப்படின்றத அசியூம் பண்ணியிருக்கேன். தென் ஸ்பேனோட வேல்யூ வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க 2.1 மீட்டர்னு. ஸோ அதுதான் நான் இங்கே வந்து என்ன போட்டிருக்கேன்னா 2100 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இங்கே சால்வ் பண்ணோன்னா ஸ்மால் டி வந்து 240 mm அப்படின்றது வருது. ஸ்மால் டிக்கு அப்புறமா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கேபிட்டல் டி கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் டி வந்து ஸ்மால் டி ப்ளஸ் கிளியர் கவர் ப்ளஸ் பை டிவைடட் பை 2. இது இங்கே வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த சிம்பிளில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்மால் டி எனக்கு தெரியும், கிளியர் கவர் வந்து 15, தென் டயா வந்து நான் வந்து 10 mm கொடுக்கணுன்றது சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இங்கே நான் 10 போட்டிருக்கேன். ஸோ கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு 260 mm அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கே இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா கேன்டிலிவர் ஸ்லாபில் டெப்த்து வந்து சப்போர்ட்டில் ஒரு டெப்த் இருக்கும், ஃப்ரீ எண்டில் ஒரு டெப்த் இருக்கும். சப்போர்ட்டில் இருக்கிற டெப்த்து தான் நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சோன்னா 240 mm அப்படின்றத கண்டுபிடிச்சோம். இப்போ ஃப்ரீ எண்டில் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் தி டெப்த் அட் சப்போர்ட், டெப்த்து என்ன சப்போர்ட்டில் என்ன டெப்த் இருக்கோ அதில் பாதி வந்து ஃப்ரீ எண்டில் உங்களுக்கு இருக்கணும். ஸோ ஆஃப் இன்ட்டு 240. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து என்னென்னா டெப்த் அட் எண்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 120 mm அப்படின்றது தான். தென் ஸ்டெப் 2 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ஸ்பேன். எஃபெக்டிவ் ஸ்பேன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னிங்கன்னா பேஜ் நம்பர் 35 கிளாஸ் 22.2.C இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கேன்டிலிவர் ஸ்லாபுக்கு எஃபெக்டிவ் லென்த் கண்டுபிடிக்கணும்னா LE is equal to effective depth divided by 2 plus clear span. effective depth 240 divided by 2 ப்ளஸ் கிளியர் ஸ்பேன் வந்து நமக்கு 2100 அப்படின்றது தான் வந்து கிளியர் ஸ்பேனு. ஸோ இதிலிருந்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா எஃபெக்டிவ் ஸ்பேன் கண்டுபிடிக்கிறேன். LE is equal to 2220 mm அப்படின்றது தான் வந்து எனக்கு எஃபெக்டிவ் ஸ்பேன். தென் அடுத்து தேர்ட் ஸ்டெப் லோட் கேல்குலேஷன். லோட் கேல்குலேஷனில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா செல்ஃப் வெயிட் ஆஃப் ஸ்லாபு. செல்ஃப் வெயிட் ஆஃப் ஸ்லாப் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா டெப்த் அட் சப்போர்ட் ப்ளஸ் டெப்த் அட் ஃப்ரீ எண்ட் டிவைடட் பை 2 இன்டூ டென்சிட்டி ஆஃப் கான்க்ரீட் அப்படின்றது தான். அதாவது சப்போர்ட்டில் என்ன டெப்த்து, ஃப்ரீ எண்டில் என்ன டெப்த்து, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டுட்டு அதுக்கப்புறம் டென்சிட்டி ஆஃப் கான்க்ரீட்டில் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு டெட் லோடு, தட் இஸ் செல்ஃப் வெயிட் ஆஃப் தி ஸ்லாப். எவ்வளோ வந்திருக்குன்னா 4.5 கிலோ நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் வந்திருக்கு. தென் லைவ் லோட் வந்து 2 கிலோ நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் ஃபார் கேன்டிலிவர் ஸ்லாப். ஃப்ளோர் ஃபினிஷ் 1.5 கிலோ நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். ஸோ டோட்டலாக என்னோடய W வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 கிலோ நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது இருக்குது. ஸோ ஃபேக்டர் பண்ணும்போது நான் 1.5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 1.5 நான் மல்டிப்ளை பண்ணும்போது 12 கிலோ நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயராக இருக்குது. ஸோ எனக்கு வந்து பர் மீட்டருக்கு வேணும், அதனால் நான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன் per மீட்டரால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு என்னோட யூனிட் கன்வர்ஷன் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ U is equal to 12 கிலோ நியூட்டன் per மீட்டர் அப்படின்றது.
ஸோ நமக்கு இந்த கேன்டிலீவர் ஸ்லாப் டிசைன் வந்து எல்லா டிசைனும் சேமாக தான் இருக்கும். இந்த ஒரு சின்ன ஸ்டெப் மட்டும் உங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். செல்ஃப் வெயிட் ஆஃப் ஸ்லாப் கண்டுபிடிக்கும் போது மட்டும் உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ அடுத்து ஸ்டெப் 4 மூமெண்ட் கேல்குலேஷன். ஃபார் கேன்டிலீவர் ஸ்லாப் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும்னா WU இன்டூ LE ஸ்கொயர் டிவைடட் பை 2. WU நமக்கு தெரியும், LEU நமக்கு தெரியும். அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா MU கண்டுபிடிக்கணும். தென் அடுத்து ஸ்டெப் 5 செக் ஃபார் டெப்த். செக் ஃபார் டெப்த்தில் ஸ்மால் d இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MU டிவைடட் பை 0.138 FCK இன்டூ B. அதாவது டெப்த்து ரெக்வயர்டு வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோமா, ப்ரொவைடட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோமா அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்க்கணும். நமக்கு வந்திருக்க மொமெண்ட்டு பிரெத் எப்பயுமே பர் மீட்டருக்கு தான் நம்ம எடுத்துப்போம். அந்த மொமெண்ட் அண்ட் பிரெத்தை வச்சு நம்ம இங்கே வந்து என்ன பார்க்குறோன்னா டெப்த் ரெக்வயர்டு வந்து 110 தான். பட் நம்ம ப்ரொவைடட் வந்து அதிகமாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நம்மளோட ஸ்லாப் வந்து கண்டிஷன் இங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு இங்கே ஒரு செக் வந்து நம்ம பண்ணணும். தென் அடுத்து ஸ்டெப் 6 மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பேஜ் நம்பர் 96 Annex G 1.1Bயில் இருக்குது. MU equal to 0.87 FI AST into D 1 minus AST into FI divided by B into D into FCK. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம எல்லா ஸ்லாப்ஸ்க்கு பீம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த ஃபார்முலா தான் வந்து யூஸ் பண்ணுவோம். நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேஷனை வந்து ஃப்ரேம் பண்ணுங்கள். கால்குலேட்டரில் டைரெக்டாக இந்த ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஎஸ்டி வேல்யூ தெரிஞ்சிடும். ஏஎஸ்டி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி 10 mm டயா தான் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த 10 mm டயாவை நான் போடுறேன். ஸ்பேஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கணும். ஸ்பேஸிங் இஸ் ஈக்குவல் டு நான் 10 mm டயான்னு சொன்னதுனால π/4 × 10 ஸ்கொயர் டிவைடட் பை ஏரியா ஆஃப் ஸ்டீல் 345.43 × 1000. என்ன ஸ்பேஸிங் வருதுன்னா 220 mm அப்படின்றது வருது. ஆர் 3 times of D ஆர் 300 mm whichever is less அப்படின்றது தான் வந்து கோட் புக்கோட கண்டிஷன். ஸோ எனக்கு இங்கே 220 mm அப்படின்றது தான் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதை நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். தென் ஸ்டெப் 7 டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்டீல். பேஜ் நம்பர் 48 கிளாஸ் 26.5.2.1 ஆஸ் பர் IS 456/2000. ஸோ 0.12% ஆஃப் BD நான் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு AST வந்து 312 mm ஸ்கொயர் அப்படின்றது வருது. ஸோ ப்ரொவைட் 10 mm டயா. நான் இங்கேயும் மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டும் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 mm டயா தான் கொடுக்க போகிறேன். ஸோ இதனோட ஸ்பேஸிங் என்ன அப்படின்னு S is equal to π/4 × 10 square divided by area of steel வந்து 312 × 1000. ஸோ S வந்து 251 that is minimum spacing தான் நம்ம கொடுப்போம். 250 mm center to center அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஆர் 5 times of D ஆர் 450 mm அப்படின்றது தான் கண்டிஷன். ஸோ இதுலேயும் மூணுத்தில் whichever is less அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ கம்மியான ஸ்பேஸிங்னு பார்த்தீங்கன்னா 250 mm center to center. இதுதான் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டீலாக வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து ஸ்டெப் 8 செக் ஃபார் ஷியர். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம செக் ஃபார் ஷியர் வரும்போது எங்கே போயிடணுன்னா பேஜ் நம்பர் 73 டேபிள் 19 போகணும். அதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியணும். ஷியர் ஃபோர்ஸ் VU இஸ் ஈக்குவல் டு WU இன்டூ LE 12 × 2.2. ஸோ VU என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ பர்மிசிபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் டவ் V கண்டுபிடிக்கணும். டவ் V இஸ் ஈக்குவல் டு VU டிவைடட் பை BD. ஸோ VU தெரியும், B தெரியும், D தெரியும். இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் டவ் V என்ன வருது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். தென் அடுத்து டவ் C கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டேபிள் 90 பேஜ் 73ல் 100 AST ப்ரொவைடட் டிவைடட் பை B × D இந்த ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி PT வேல்யூ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். PT வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா 0.148 நமக்கு வருது. தென் அந்த கிரேட் M20 கிரேட் கான்க்ரீட்க்கு உங்களுக்கு என்ன டவ் சின்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ கண்டிஷன் வந்து இங்கே என்னென்னா டவ் V இட் ஷுட் பி லெஸ் தென் ஆஃப் டவ் C. ஸோ எப்பயுமே வந்து உங்களுக்கு டவ் C வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து கான்செப்ட். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளோட ஸ்லாப் வந்து சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 AST ப்ரொவைடட் நம்ம வந்து 10 mm டயா தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் π/4 × 10 ஸ்கொயர் டிவைடட் பை AST இன்டூ தென் 1000. ஸோ இதுதான் வந்து என்னோட AST ப்ரொவைடட். தென் 1000 × 240. இந்த 220ன்றது வந்து உங்களுக்கு ஸ்பேஸிங். இது வந்து ஏரியா டிவைடட் பை ஸ்பேஸிங் இன்டூ 1000. இது வந்து பிரெத் இன்டூ டெப்த். இதுதான் 1000 × 240 அப்படின்றது.
இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 0.28 வருது. ஸோ கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. தென் ஸ்டெப் 9 செக் ஃபார் டிஃப்ளெக்ஷன். செக் ஃபார் டிஃப்ளெக்ஷன் L/D ஆக்சுவல், லென்த் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 2100, டெப்த் வந்து 240. அப்போ 8.75 mm தான் வந்து ஆக்சுவல் டிஃப்ளெக்ஷன். ஸோ மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் அப்போ எவ்வளோன்றதை நம்ம செக் பண்ணிக்கணும். L/D மேக்ஸிமம்க்கு வந்து பேசிக் வேல்யூ இன்ட்டு மாடிஃபிகேஷன் ஃபேக்டர். இங்கே மாடிஃபிகேஷன் ஃபேக்டர் வந்து நம்ம கிராஃப்லேருந்து எடுப்போம். பேஜ் நம்பர் 34 அந்த கிராஃப் இருக்கும். Fs is equal to 0.58415 AST provided by AST required. நம்ம ஆல்ரெடி இந்த வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். 0.58 into 415 into 345 நம்ம ப்ரொவைட் பண்ண AST. ரெக்வயர்டு AST கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன டயா கொடுத்தோமோ அந்த டயா டிவைடட் பை ஸ்பேசிங் இன்ட்டு 1000 போட்டால் ரெக்வயர்டு நமக்கு தெரிஞ்சிடும். Fs வந்து எனக்கு என்ன வருதுன்னா 232 வருது. அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து 240 Nm/mm² அப்படின்றத எடுத்துக்கிறோம். ஸோ PT வந்து ஆல்ரெடி நான் கண்டுபிடிச்சிருக்கேன், அது வந்து 0.15. ஸோ என்னோட மாடிஃபிகேஷன் ஃபேக்டர் வந்து என்ன வருதுன்னா 1.6 அப்படின்றது வருது. இதை L/D மேக்ஸ் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் வந்து 11.2 mm வரைக்கும் இருக்குது. பட் ஆக்சுவலாக வந்து என்ன இருக்குன்னா 8.75 தான். ஸோ அப்போ நம்மளோட ஸ்ட்ரக்சர் வந்து சேஃபாக தான் இருக்குது அப்படின்றது இங்கேயும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். தென் லாஸ்ட் ஸ்டெப் டெவலப்மெண்ட் லென்த். எதுக்காக இந்த டெவலப்மெண்ட் லென்த்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுற பார் வந்து அந்த கேன்டிலீவர் போர்ஷனில் மட்டும் இல்லாமல் உள்ளே கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. அந்த லென்த்தை கண்டுபிடிக்கணுன்னா ஃபார்முலா பேஜ் 42 கிளாஸ் 26.2.1ல் இருக்குது. LD is equal to 0.87 Fy divided by 4 tau BD into dia of the bar. So tau BD கண்டுபிடிக்கணும்னா it is available in page number 43. So tau BD வந்து 1.2 அப்படின்றத நான் டேபிள்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ LD வந்து எனக்கு இது எல்லாத்தையும் தெரிஞ்ச வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருதுன்னா 470 mm அப்படின்றது வருது. ஸோ இங்கே வந்து நீங்கள் டயக்ராமில் பாருங்கள், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில் நான் போடுறேன். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் எண்ட், தட் இஸ் உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து சப்போர்ட்டு, ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ எண்டு. லெஃப்ட் சைடில் பாருங்கள் 240 mm அப்படின்னு எழுதியிருப்பேன், ரைட் சைடில் 120 mm அப்படின்னு எழுதியிருப்பேன். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கிறது வந்து மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், டாட்டடாக இருக்கிறது எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். தென் LD அப்படின்றது வந்து இந்த ஹேங்கிங் போர்ஷன் மட்டும் இல்லாமல் அந்த சப்போர்ட்லேயும் நம்ம வந்து அடிஷ்னலாக வந்து என்ன பண்ணியிருப்போம்னா ராடை வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அதுதான் வந்து இந்த டெவலப்மெண்ட் லென்த் 470 mm. ஸோ இதுதான் கேன்டிலீவர் ஸ்லாபோட டிசைன். கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.